பெண்கள்லாம் இன்னைக்கு பெண்களா நம்ம சிறப்பா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா, இஸ்லாத்துல மாஷா அல்லாஹ் அருமையான ஃபர்தா கலாச்சாரம், அருமையான ஹிஜாப். ஃபர்தாவும் ஹிஜாபும் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாது. எல்லாரும் மொட்டை அடிச்சா அசிங்கமா இருக்கும். முடியோடு சேர்த்து கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். மொட்டை அடிச்சா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பார்க்கவே நல்லாவே இருக்க மாட்டோம். அப்போ முடி கூட பெரிய அளவு வசீகரம் இந்த முகத்தை அழகா காட்டுறதுக்கு. எனவே அதை ஒரு துணியை போட்டு மறைத்துக் கொள்வோம். அப்படி துணி போட்டு ஹிஜாபை மறைக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு நீளமா பெருசா லூசா போட முடியுமோ அப்படி போட்டுக்கணும். கழுத்தை மட்டும் சுத்திட்டு வருது, சும்மா பேருக்கு போடுறது, அது இஸ்லாம் சொல்லி தரல நம்மளுக்கு. அப்ப என்னுடைய முடி கூட அழகு, என்னுடைய உடை அழகு, நான் என்னோட உடலை நான் யாருக்கு காட்ட விரும்பல, அதனால லூஸான ஒரு பர்தாவை போட்டுக்கிறேங்கிறது தான் இந்த ட்ரெஸ்ஸோட நோக்கம். எல்லாரும் அவங்கவுங்க பர்தாவை பாருங்க, எல்லாரோட பர்தாவும் பிளைனா இருக்குதா, இல்ல ஜிகு ஜிகுன்னு கண்ணாடி எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டிருக்குதா, ஏதாவது ஒட்டி இருக்குதான்னு அவங்கவுங்க பர்தாவை பாருங்களேன். அடுத்தவங்க பர்தாவை பார்க்க வேண்டாம், அவங்கவுங்க பர்தாவை பாருங்களேன். எத்தனை பேர் தலைக்கு போட்டிருக்க துணி ஜிகு ஜிகுன்னு கல்லு ஒட்டி இருக்கு, எத்தனை பேரோட பர்தால எம்ப்ராய்டரி போட்டிருக்கு, கல் ஒட்டி இருக்கு, கல் மண்ணு உடஞ்ச கண்ணாடி வளையல் ஜிமிக்கி ஜமிக்கி எல்லாத்தையும் பர்தால ஒட்டிடுறாங்க. இப்போ கேட்டா பர்தா அழகா இருக்கணுங்கிறதுக்காக போடுறோம், அதுக்கு பேர் டிசைனர் பர்தா. நீங்க அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க பர்தா போடுறீங்க. அழகா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போடுற பர்தாவே அழகா இருந்தா என்ன அர்த்தம்? இது யார் கொண்டு வந்தது? கடைகள்ல இது யார் கொண்டு வந்தது? இது வாங்குற தைரியத்தை நமக்கு யார் கொடுத்தது? அப்ப இங்க என்ன புரியுது? பல பேருக்கு பர்தா எதுக்காக போடுறோம்னே விளங்கல. நம்ம சேலை கட்டலாம், பட்டு சேலை கட்டலாம், சுடிதார் போடலாம், டிசைனரா ட்ரெஸ் போடலாம், வீட்டுல எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த ட்ரெஸ் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுடைய உடல் அமைப்பை வெளியே காட்டும். ஒல்லியா இருக்கீங்களா, புசு புசுன்னு இருக்கீங்களா, உங்களோட வடிவம் என்ன எல்லாம் காட்டும். அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படும். எனவே நம்மளும் பாதுகாத்துக்குவோம், ஊரையும் கெடுக்க வேண்டாம். அதனால லூசா ஒரு பிளைன் துணியை போத்திக்கிடுவோம். அது ஃபர்தான ஒரு ட்ரெஸ்ஸா வந்தப்போ எடுத்து மாட்டிக்கிறதுக்கு வசதியா இருந்துச்சுன்னு இந்த ஃபர்தா அப்படிங்கிற உடை அமைப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது டிசைனா கல்லு ஒட்டி ஜிகு ஜிகுன்னு இருந்தா என்ன அர்த்தம்? பர்தாவே போடலன்னு அர்த்தம். ஏன்? அதான் மினுக்குதே, யாரும் திரும்பி பார்க்க சொல்லுதே. அழகுக்காக போடுற ட்ரெஸ் எப்படி பர்தா வாங்க முடியும்? எனவே யாரெல்லாம் ஜிகு ஜிகுன்னு பர்தா வச்சிருக்கீங்களோ, டிசைனர் பர்தா வச்சிருக்கீங்களோ, இன்னையோட போய் வெட்டி கரித்துணிக்கு போட்டுருங்க. அல்லாவுக்காக இந்த மாற்றத்தை பிளைன் பர்தா பிளைன் ஹிஜாப்னு கொண்டு வருவோம். என்ன சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. வெறும் சபரிமாலாவாக இருக்கும்போது நாங்களும் பட்டு சீலைகளும் மென்பட்டு சீலைகளும் டிசைனர் ட்ரெஸ்ஸுகளுமாக தான் இருந்தோம். இஸ்லாம் தெரிய வரும்போது உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தியாக வாழ்க்கையை படிச்ச பிறகு இவங்க சொன்னதுதான் சரி, இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையில, ஏன்னா அவங்கள நான் கண்ணால பார்க்கல, அவங்க பேசினதை நான் காதால கேட்கல, புத்தகத்துல எழுதியிருக்கு. ஆனா அவங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் ஆமா, பெண் பிள்ளை பிறந்தா நற்செய்தின்னு சொல்லியிருக்காங்களே, நான் பிறந்தப்ப என்னோட தாய் என்ன தூக்கலையே, கஷ்டப்பட்டு 35 பவுன் வரைக்கும் நகை சேர்த்தாங்களே, வயிற்ற கட்டி வாயை கட்டி, வரதட்சணைங்கிற பேர்ல சீருங்கிற பேர்ல எவ்வளவு கொடுமைகள். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹர் என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் பிள்ளை என்ன கேட்கிறாளோ அதை கல்யாணம் பண்றவரு அதை கொடுத்து கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை தான் கொடுக்கணும், பொண்ணு எதையும் கொடுக்க கூடாது, கொடுக்க தேவையில்லை. மஹர் சட்டம் கொண்டு வந்தாங்களே. பாலியல் வன்கொடுமை தலையே இருக்காது, விபச்சாரம் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள், பெண்களுக்கு கல்வி உரிமை, சொத்துல பங்கு, குடிகார கணவன் விபச்சாரம் பண்ற கணவன் அநியாயமா வழிகேட்டுல இருக்கிறான், கொலை செய்யறான், கொள்ளையடிக்கிறான், தலாக் குலா சட்டங்கள், மறுமணம் செய்யறது, மாஷா அல்லாஹ் பெண்ணுக்கு மறுவாழ்வு உண்டு, மறுமணம் உண்டு. விதவைகள் என்ற கான்செப்டே இஸ்லாத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. அத்தனை புரட்சியும் பெண்களுக்காக அன்னைக்கு நாங்க எதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தோமோ அத்தனைக்குமான பதிலை சட்டங்களாக கொடுத்து அப்படி ஒரு சமூகத்தில் அதை செஞ்சு காமிச்சு 23 வருஷத்துல ஒழுக்கத்தின் ஆக சிறந்த பெண்களுடைய விடுதலைக்கான சமூகமா மாத்தி காட்டினாங்க. அப்படிங்கிறத படிச்சதுக்கு பிறகு அப்ப இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும், அதனால இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம். ஆரம்பத்துல போடுறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்துச்சு, ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸை லூஸா போட்டுக்கலாம், எங்க இறுக்கி பிடிக்கல, யாருக்காகவும் நான் அழகா இருக்கணும்னு வெளியே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போக வேண்டிய தேவையில்லை. டிசைனர் பர்தாவையும் டிசைனர் ஹிஜாபையும் அழகான ட்ரெஸ்ஸையும் போடுறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? மற்றவங்க நம்மளை பார்த்து கண்ணியமா நினைக்கணும், நம்மளை கௌரவமா பார்க்கணும், இது நல்லா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான். ஆமா சொல்லணும் தான். யாரு சொல்லணும்? வீட்டுல தாய் தகப்பன் சொல்லலாம், கணவர் சொல்லலாம்.
வீட்டுல நல்லா சேலை கட்டுங்க, டிசைனரா ட்ரெஸ் போடுங்க, ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போடுங்க, நல்லா மேக்கப் பண்ணுங்க, தலை நிறைய பூ வைங்க, அத்தர் போடுங்க, ஜம்முன்னு வாசனையா கம கமன்னு பாத்திரம் கழுவுங்க, வீடு கூட்டுங்க, பெருக்குங்க, துணி துவைங்க, வீட்டுல ஜம்முன்னு இது மாதிரி இருக்கலாமே. வாசப்படியை தாண்டும் போது தானே அதெல்லாம் மறைச்சு கொண்டு பர்தாவையும் ஹிஜாவையும் போட்டுக்கிட்டு வர்றோம். ஆனா வீட்டுக்குள்ள எப்படி இருப்போம் நம்மலாம்? வீட்டுல எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் சொல்லுங்களேன்? நைட்டி. நானும் எல்லா ஊருக்கும் போயிட்டேன், எல்லா மாநிலங்களுக்கும் போறேன், வெளிநாடுகளுக்கு போறேன், எல்லா ஊர்லயும் இதான் ஆன்சர். வீட்டுல என்ன ட்ரெஸ்? நைட்டி. எல்லாருக்கும் என்ன ஹேர் ஸ்டைல்? வீட்டுல கொண்டை. ஊரு மாறினா என்ன, நாடு மாறினா என்ன, நைட்டிகளும் கொண்டைகளும் ஒருபோதும் மாறாது. எங்களுக்கு அதுதான் சோ கம்ஃபர்டபுள். அதை யாரும் குறைய சொல்ல, உங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமா, போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை பொழுதுமா சிறப்பா நல்லா உங்க ஆசைப்படி நகை நட்டெல்லாம் அள்ளி போட்டு, அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல 10 பவுன் 20 பவுன் 30 பவுன் மகரை உடைச்சு, மகர்படி தான் கல்யாணம்ங்கிறத கேட்காம கஷ்டப்பட்ட தாய் வீட்டுல இருந்து நகையை எடுத்துட்டு வந்தோமா, அந்த நகையெல்லாம் போட்டு கலகலன்னு சந்தோஷமா அத்தர்களை போட்டு வாசனையா எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல இருந்து வேர்த்து விறுவிறுத்து, அப்படி இல்லாம கொஞ்சம் பிளசண்டா சந்தோஷமா ஒரு மேக்கப் பண்ணி ஒரு நாளாவது நல்லா இருக்கலாம்ல. அப்படி இருந்துட்டா வீட்டை விட்டு வெளியே போகும்போது மேக்கப் பண்ணிட்டு போகணுங்கிற அவசியம் இருக்காது. அப்ப இந்த பர்தா அப்படிங்கிறது அழகுக்காக போடுறது கிடையாது அப்படிங்கிறத இன்னையில இருந்து முடிவு பண்ணி பிளைன் பர்தாவுக்கு மாறுவோம். எல்லாரும் வாக்கு தந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாற்றமும் எங்களுக்கு வந்தது ரசூலுல்லாஹ்வோட தியாக வாழ்க்கையை பார்த்துதான் அப்படிங்கிற பட்டியலில் தான் இது எல்லாமே வருது. நான் எல்லா இடத்துலையுமே கேட்கறது உண்டு, இஸ்லாமிய திருமணம் அப்படின்னா மகர்படி தான் நடக்கணும். உங்களுக்கெல்லாம் தெரியுமா? மகர்படி தான் இஸ்லாமிய திருமணங்கள் நடக்கணும். 300 பவுன் போட்டு 75 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தாங்க திருப்பூர்ல ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எங்க இப்போ தெரியுமா உங்களுக்கு? செத்து போயிட்டான், தற்கொலை செஞ்சு கொண்டா. வரதட்சணை கொடுமை, இன்னும் காசு வாங்கிட்டு வாங்க வீட்டுல இருந்து கொடுமை. அந்த பிள்ளை தற்கொலை செய்து மரணித்தாள். இனி என்ன வேணா 1000 பேசலாம், பிள்ளை உயிர் போச்சே. 300 பவுன் இருக்கு, 75 லட்சம் ரூபாய் கார் இருக்கு, உங்க பிள்ளை இல்லையே. பணத்துக்கும் தான் கல்யாணம் நடக்குதே தவிர அல்லாஹ்வுடைய கொள்கைக்காக கல்யாணம் நடக்குதான்னு கேட்டா நடக்க மாட்டேங்குது. அப்போ நாங்க இப்போ ஒருத்தர் வந்து கார்ல வரும்போது சில போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். திருப்பூர்ல ஒரு ஐயா, அவருக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. எங்களுக்கு போன் பண்ணி உதவி கேட்கிறார். அவர் போலீஸ்காரரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு, ஒரு முஸ்லீம் ஐயா. அவரோட சிறுவயது காலங்கள்ல காவல்துறையில பணி செஞ்சிருக்காரு. அவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. அவங்க வீட்டம்மாவுக்கு கால் ஆபரேஷன், ஒரு காலை எடுத்துட்டாங்க. இந்த நிலைமையில பிளாஸ்டிக் கால் பொறுத்துறாங்க, செயற்கை கால். அதுக்கான உதவி நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா. அவரோட அசிஸ்டன்ட் பேசும்போது, நான் உன்னை மகளேன்னு கூப்பிட்டுக்கிறேன், நீ வந்து என்ன அத்தான்னு கூப்பிடு, அவங்களை அம்மான்னு கூப்பிடுமா, எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சிறப்பாக சொல்லுங்கத்தா, இல்லத்தா, அப்படிதா, சொல்லுங்கம்மா, அப்படிமா இப்படிமா அப்படின்னு பேசும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஏதோ ஒரு பெரிய நிம்மதி. காசு கொடுத்தமா, பணம் கொடுத்தமா, இல்ல நகை கொடுத்தமா, இங்க போட்ட மாதிரி 10-15 நகையை வந்து பகிர்ந்து கொடுத்தமானா இல்ல, அம்மா அப்பான்னு கூப்பிட்டோம், அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், பெரிய பாக்கியம் கிடைச்சதா அவங்க ஃபீல் பண்றாங்க. அடிக்கடி போன் பண்றாங்க, மகளை கூப்பிட்டு பேசிடுவோம்ட்டு. என்ன மாதிரியான ஒரு மனநிலை பாருங்களேன். அவர் யாரு அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரைடு வர்ற அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர். அதே மாதிரி பெரிய கோடீஸ்வரிய பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆனா அந்த ஐயா என்ன செஞ்சிட்டாருன்னா, பணத்துக்கும் கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை பெண்ணாக பார்த்து, அவளுக்கு தான் நான் வாழ்க்கை தருவேன், நான் அல்லாஹ்க்கு முன்னாடி கண்ணியமிக்க இடத்துல நிக்கணும், அல்லாஹ்ட்ட இருந்து பாராட்டு சான்றிதழ் வாங்கணும்னு சொல்லி அந்த ஏழை பிள்ளையை திருமணம் செய்து கொண்டு கடைசியில அவங்களுக்கு பிள்ளை பேர் இல்ல, ஒரு குழந்தை கிடைக்கல, வறுமையான நிலைமை, ஏதோ ஒரு வகையில கஷ்டமான நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம கிட்ட உதவி கேட்டு பேசக்கூடிய நிலைமை. ஆனால் யார் இதுல பணக்காரன்னு கேட்டா அந்த ஐயா தான் பணக்காரர். அல்லாஹ்வுக்கு முன்னாடி இதுல யார் உயர்ந்த இடத்துல இருப்பாங்கன்னா அவர் தான். அந்த அம்மா வந்து அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. பேசுறது, அவங்களை பத்தி சொல்றது, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு கரிசனத்தோட தன் மனைவியை அட்ரஸ் பண்றாரு. பிள்ளை பக்கல, பெரிய பாக்கியம் எதுவும் கிடைக்கல, உடம்பு நோய்வாய்ப்பட்டு கிடக்கு, ஒரு கால் இல்ல. ஆனால் அந்த மனைவி மீது அவ்வளவு கரிசனம். இங்க இருக்க நம்ம எல்லாரும் நம்ம யோசிச்சு பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல இருக்க நம்முடைய கணவர் நம்ம மீது இந்த அளவுக்கு கரிசனப்படுவாரா, நம்மளை பாத்துக்கிடுவாரா? இருக்கலாம் சில பேருக்கு பெரிய பாக்கியம், நிறைய பேருக்கு இல்லை. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க சமூகத்துல எடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். மகர் படி கல்யாணம் நடக்கணுமே, இப்ப என்ன செய்யறது? இந்த மகர் படி திருமணம் செஞ்ச அந்த ஐயா மாதிரி இருக்கிறவங்க ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னால என்ன முடியுதோ அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து திருமணம் செய்யக்கூடியவங்க எல்லாம் மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரையை பெற்றுக் கொள்றாங்க சொர்க்கத்துக்கு.
நிரந்தரமான சொகுசு வாழ்க்கைக்கு சொர்க்கத்துல. இங்க என்ன சொகுசு நீங்க பெற்ற போறீங்க? 30 பவுன் 40 பவுன் 50 பவுன் போட்டு மகர் கொடுக்கலன்னு பாதி பேர் கை தூக்குனீங்களே. நீங்களாம் என்ன முஸ்லீமாக இருந்து என்ன படிச்சீங்க? அட ஒரு கல்யாணம் நடக்கும்போது மகர் சட்டப்படி கல்யாணம் நடக்கணும் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்காம நம்மளை வளர்த்துருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யறது? நாம் இனி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நமக்கு தான் தெரியாம போச்சு. நான் என்ன சொல்றேன், தெரியாம கட்டிட்டோம். மகர்னா என்ன அப்படின்னா, இஸ்லாமிய திருமணம் நடக்குது அப்படின்னா கல்யாண மாப்பிள்ளை இருக்காருல்ல, அந்த மாப்பிள்ளை கிட்ட கல்யாண பொண்ணு தனக்கு என்ன வேணுங்கிறத கேட்கணும். என்னோட காது மூக்கு கழுத்து கையெல்லாம் நிறைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு 7 பவுன் 8 பவுன் ஒரு தோடு ஒரு செயின் மோதிரம் வளையல் வாங்கி கொடுங்க, ஒரு 8 பவுன்ல எல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டா ஒரு 8 பவுன் நகையை கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இதுக்கு பேரு மகர். இல்லைங்க எனக்கு நகையெல்லாம் ஒன்றும் ஆசைப்படலை, நான் இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை படிக்க வைங்க, நான் கல்யாணத்துக்கு பிறகு படிக்கணும் வேலை பார்க்கணும், அந்த உரிமையை எனக்கு கொடுங்க, சரிம்மா நான் அதையே மகரா கொடுக்குறேன். மகர். நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதையே நான் மகராக ஏற்றுக்கொண்டு உங்களை திருமணம் செய்து கொள்றேன், எனக்கு நகையும் வேணாம் எனக்குன்னு எதுவும் வேண்டாம், அதுக்கு பேர் மகர். தனக்கு என்ன வேணுமோ அதை வந்து மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வாங்கி திருமணம் செய்து கொள்வது. நம்ம கேட்கணும் அவங்க கொடுக்கணும், இதுதான் மகர். அப்போ உங்க அம்மா வீட்டுல இருந்தா எதுக்குங்க நகை போட்டாங்க? இங்க யாராவது ஒரு அம்மா கோடீஸ்வரி அம்மா இருக்காங்களா? எங்க அம்மா கிட்ட பெருக்குனா அப்படி தங்க காசா இருக்கும், அங்கிட்டு பின்னாடி வாசலை கூட்டி விட்டா வைரமா சதரும், முன்னாடி வாசல் பெருக்கி விட்டாங்கன்னா பவளமா இருக்கும் தெரியுமில்ல அப்படின்னு யார் வீடாவது இருக்கா? யார் வீடாவது இருக்கா? இல்ல பிறகு எதுக்கு 40 பவுன் 30 பவுன் 10 பவுன் போட்டு என்னத்துக்கு? எதுக்கு கஷ்டப்படணும்? இஸ்லாம் தான் அழகான ஒரு விஷயம் நமக்கு தந்திருக்கேன். பெண் பிள்ளைக்கு திருமணத்தின் பொருட்டு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. பிறகு எதுக்கு? யாராவது சரி இப்படி கேட்போம், யார் வீட்டுல எல்லாம் அம்மா அப்பா வந்து கடன் வாங்கி நகை போட்டாங்க, கஷ்டப்பட்டு நகை போட்டாங்க? கை தூக்குங்களேன். கஷ்டப்பட்டு தாங்க போட்டாங்க அப்படிங்கிறவங்கள கை தூக்குங்களேன். தூக்குங்களா, அல்லாஹ்க்கு தெரியுமா எல்லாம் சிறப்பா. சரி கை கீழே போட்டுக்கலாம். யார் அம்மா எல்லாம் வச்சிருந்ததை கொடுத்தாங்க, என்கிட்ட இருக்கு அதை நான் உனக்கு தர்றேன், கை தூக்குங்க பார்ப்போம். யாருமே கை தூக்க. அப்படியெல்லாம் 30 பவுனை வச்சிருந்தெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. அந்த கல்யாணத்துக்குன்னு வாங்கி கொடுக்கறது, அந்த அவசரத்துல வாங்குறது. இப்போ ஒரு பவுன் எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம். நாங்க வந்து ஒரு பவுனை 1000 ரூபாய்க்கு வாங்கினது ஞாபகம் இருக்கு, 2000 ரூபாய்க்கு வாங்கினது ஞாபகம் இருக்கு. 1 லட்சம் எல்லாம் வரும்னு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்பவே ஒரு 100 பவுனை வாங்கி வச்சிருப்போம், கோல்டு காயினா வாங்கி வச்சிருப்போம். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தங்க விலை ஏறி கிடக்கு. அவசரத்துக்கு வேணுங்கிறதுக்காக வாங்கி வைக்கிறோம். வீட்டுல ஏதாவது கஷ்டம்னு வந்துட்டா நமக்கே கஷ்டம் வரப்போகுது. மனுஷனுக்கு கஷ்டம் நமக்கு வராதுன்ற நம்பிக்கை கிடையாது. வீட்டுல ஆத்திர அவசரம் வந்துட்டு அதை வித்துக்கலாம் பாத்தீங்களா? சரி கோல்டு காயினா வாங்கி வைங்க, எதுக்கு தோடு ஜிமிக்கி செயின் நெக்லஸ் வளையல் ஒட்டியான மட்டும்தாங்க ஆசைப்படுறது இல்லை. இடுப்பு சைஸ் மாறிட்டே இருக்கும் பாத்தீங்களா? கல்யாணத்தப்போ ஒரு சைஸ், பிள்ளை உண்டாயிருக்கும் போது ஒரு சைஸ், ஒவ்வொரு மாசமும் 10 மாசமும் ஒரு சைஸ், அப்புறம் பிள்ளை பிறந்தோடனே ஒரு சைஸ். உடைய சைஸ் இடுப்பு சைஸ் மாறிட்டே இருக்கனால பெண்கள் அவ்வளவுக்கா ஒட்டியானதுக்கு மட்டும் ஆசைப்படுறது இல்லை, ஏன்னா வாங்கினாலும் போட முடியாது, அதனால ஆசைப்படுறது இல்லை. மற்றபடி சில இடத்துல எல்லாம் பெண் பிள்ளைகள் சண்டை கட்டி வாங்கிட்டு போறாங்க, அதெல்லாம் கிடையாது, போட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அப்படியும் உண்டு. நான் என்ன சொல்றேன்னா, மகர்படி நம்ம திருமணத்தை நடத்தியிருந்தா அம்மா அப்பா வீட்டுல இருந்து நகையெல்லாம் போட தேவையில்லை, சீர்சனத்தி பாத்திரம் பண்டம் கட்டில் மெத்த பீரோலாம் வாங்கி தரவே தேவையே கிடையாதுங்க. அது வேற சமூகம் செஞ்சது. வேற சில சமூகங்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களுடைய நம்பிக்கை, அதெல்லாம் செய்யாதீங்கன்ற சொல்ல தெளிவா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் அதெல்லாம் சிறப்பா நடக்குது.